ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ ஆத்தங்குடியில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மர வேலைகள்லேருந்து ஆத்தங்குடி டைல்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஃபேமஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்குடி இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா பவதர்ணி சிற்ப கலைக்கூடம் இருக்கு. அதாவது கல் சம்பந்தமாக உள்ள அந்த தூண்கள்லாம் விற்கிறாங்க இதில். ஸோ அது என்ன மாதிரி கல் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்க போகிறேன். அண்ணன் தான் ஓனர். அவங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஸோ அண்ணன் இந்த கல் சம்பந்தமாக உங்க டீட்டெயில் தான் எங்களுக்கு வேணும். எல்லாமே டீட்டெயில் சொல்லலாம். பழைய மரத்துல பழைய மாடல்ல உள்ள செட்டியா வீட்டுல உள்ள மாடல்லே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்க வந்து என்னன்னா அதாவது மரத்தூள்ல தான் பாத்துருக்கோம். ஆமா, கல்லுல செய்றீங்க. ஆமா, ஒரு விஷயமா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அண்ணே, இப்ப வந்து என்ன தூண்ல வந்து கருப்பு வெள்ளை இருக்கு, என்ன ரகம்னே? இது எல்லாமே கிரானைட்டோட சேர்ந்தது. இந்த இது வந்து எல்லாமே கிரானைட் ஃபுல்லாவே வாட்டர் பாலிஷ் போட்டு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். சரிங்க. இது வந்து இதுவும் கிரானைட் தான். இப்ப சம்டைம் இது எனக்கு பிளைனாவே வேணும், கல்லு நேச்சுரலாவே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். சரி. இது பாலிஷ் பண்ணி தான் எனக்கு வேணும் அப்படின்னா உருட்டையாவது எந்த மாடல் வேணாலும் பண்ணலாம். அதனால ஒண்ணு எந்த இதுவும் இல்ல. கருப்பாவே வருங்களா? இது வந்து வாட்டர் பாலிஷ் போட்டோம்னா இந்த வலுவழுப்பு வந்துடும். சரி. பாலிஷ் போடாம சுரசுரப்பா வேணும் அப்படின்னா அது மாதிரியே பண்ணிக்கலாம். நேச்சுரல் இதுதான். இது வந்து நம்ம இப்ப பாலிஷ் வாட்டர் பாலிஷ். ஆமா, இது வந்து 15-20 வருஷம் ஆனாலும் கூட அது ஒண்ணுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆமா, அதே மாதிரிதான். இல்ல வெள்ளையில வேணும்னா அப்படின்னா வெள்ளையில வேற மரத்துல மக்கள் வந்து செஞ்சு வச்சு இப்ப எல்லாருமே மரம் வந்து வீணாயிருது. சரி. அதனால எல்லாருமே இப்ப இதுல இறங்கிட்டாங்க. மக்கள் பூராமே இது வந்து இப்ப ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னா இது ஒரு 50 ஆண்டுக்கு இது கவலையே இல்லை. இது ஒரு 10 வருஷத்துல அந்த மரம் முடிஞ்சு போயிடும். இது ஒரே பீஸ் அப்படியே இது வந்து இதுல ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், மேல வந்து டாப் அந்த குறிஞ்சி அந்த குறிஞ்சி மாதிரி இதுல வந்துடும். இது என்ன? இதுவும் கிரானைட் தான். இதுவும் வந்து கிரானைட் தான். இது வந்து இப்ப இதுவும் அந்த பாலிஷ் போட்டு வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பாலிஷ் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நேச்சுரலா அடிச்சு கொடுக்கலாம். எல்லா மாடலுமே இருக்கு. ஓகே. இது வந்து அந்த கிரானைட்ல உருட்டைகள்ல இருந்து எடுத்து செய்யறது அப்படியே. ஆமா, அந்த பார்ல வர்ற மலையில வச்சுதான் இந்த மாதிரி செய்ய முடியும். இதெல்லாம் ஒரே பீஸ் தான், ஒரே கல்லு தான். அப்படியே தூக்கிட்டு போலாம். என்ன வெயிட் இருக்கு முடியாது? இது எப்படி பார்த்தாலும் ஒரு 800 கிலோவுக்கு குறையாது. 800 கிலோ இருக்கு. ஆமா, ஏன்னா வெயிட் அவ்வளவுக்கு 2 அடி இருக்குல்ல ஹைட்டு. 2.5 அடி நீளம், 2 அடி ஹைட்டு அப்படிங்கல அந்த வெயிட் வந்துடும் கணக்கா. வீட்டு முகப்புல வைப்பாங்களோ? நெத்திய வாசப்படியில படியில வைப்பாங்க. கண்டிப்பா வைக்கலாம். சாமி சிலைகள்லாம் இருக்கு. எல்லா சிலையுமே நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே அடிச்சு கொடுப்போம். கருப்பரு, விநாயகர், நாகர், அனைத்து சிலையுமே நம்ம புத்தர்ல இருந்து நேச்சுரல்ல இருந்து. இதுக்கு என்ன நீங்க பாலிஷ் பண்ணல? அது அப்படியே பினிஷிங்கோட இருக்கு. யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுப்போம். கருப்பர் சிலை வந்து ஆக்சுவலா இன்னும் பாலிஷ் பண்ணாமே தத்துவமா இருக்கு. ஆமா. நம்ம உள்ளக்க பார்த்தோம்ல அந்த கிரானைட் உள்ள கருப்பு உருட்டை இருந்துச்சுல, அது கொஞ்சம் டிசைனா இருக்கேனே. இது அவங்க கேட்கிற மாடல் தானே. நம்ம என்ன மாடல் அவங்க போட்டோ காமிச்சாலும் நம்ம உடனே அத மைண்டுக்கு ஏத்தி அப்படியே செஞ்சு கொடுக்குறது. அதுக்கு அந்த உருட்டைக்கு இதுக்கு என்ன இந்த டிசைன் போக காஸ்ட் வைஸ் வித்தியாசம்? ஆமா, ரேட்டு வித்தியாசம். இது கூட வரும், அது குறைச்சு வரும். ரேட்டு வித்தியாசம்லாம் நிறைய இருக்கு இதுல வந்து இந்த வாழைக்காய் போதியல் மாதிரி அந்த செட்டிங் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல கேட்பாங்க. அவங்கள நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். இது வந்து வெளியில வைக்கிறதா வீட்டுக்குள்ள வைக்கிறதானே? இது வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், வெளியிலயும் வைக்கலாம். எங்க இப்ப வெயில்ல தான் வச்சிருக்கோம். இது ஒண்ணுமே ஆகாது. அது அந்த ஒரு டைம் பாலிஷ், அந்த வாட்டர் பாலிஷ் போடுறாங்கல்ல, அது போட்டாச்சுன்னா இது வந்து நேச்சுரலா உள்ளது. இது ஒயிட் அதே. ஆமா. இந்த ரகம் வந்து அப்படியே போதியல் கேக்குறதுனால ரகம் ரேட்டு மாறும். அது பேர் என்ன சொன்னீங்க? போதியல். மரத்துல உட்காரும் அந்த பீம் இதெல்லாம் அதுல பீம் வந்து உட்கார்றது. அந்த வந்து அதுக்கு மேல ஒவ்வொன்றுக்கும் இந்த மாடல் வச்சீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வரும். இது மாதிரி வச்சீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நிலப்படி மாதிரி படி, வாசப்படி. இதுக்கு மேல படி வைக்கிறது. இது பூராமே கிரானைட். இந்த அங்கிட்ட ஆமையெல்லாம் இருக்கு. ஆமை என்ன அலிமெண்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆமையானே? ஆமா. வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்களானே? இது விளக்குகள் மாதிரி வச்சிடறது. இதுல ஹோல்ஸ் போட்டு அப்படியே விளக்கு வைக்கிறதுக்கு. அது இந்த கேரளாக்காரர் ரொம்ப விரும்புவாங்க இத மாதிரி ஐட்டம்லாம். அதே மாதிரி சின்ன ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் அந்த பாலிஷு, இந்த பில்லரு, அந்த ஒயிட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இது போதானே
இப்ப நீங்க இந்த செஞ்ச கல்லு போக இந்த மாதிரி மிச்சப்படுதல ஆமா. இதுல எதுவும் வந்து சிற்பங்கள் எதுவும் செய்வீங்களா இந்த மாதிரி கல்லு? இதுல ஓரளவு பெருசா இருக்கிறத மாத்திரம் செய்ய முடியும். சரி. மத்த பூரா வீட்டுக்கு இந்த கீழே பதிக்கிறாங்க அதுகளுக்கு போட்டுடலாம். 1.5 மாதிரி போட்டுக்கலாம். அண்ணே இப்ப பிளைனா வருது, இது வந்து அப்படியே பாறையில இருந்து கிராண்ட் பாரு அறுத்து வந்ததா? ஆமா சார். இது அவங்க என்ன அளவு கேட்கறாங்களோ அந்த அளவுக்காக நம்ம அங்கேயே அறுத்து வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து அங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு நம்ம டிசைன் ஒர்க். இந்த மாதிரி டிசைன் வேணும், இந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னா உள்ள நம்ம செய்வோம். உள்ள செய்வோம். வாங்க. அங்க பாத்தீங்கல்ல பிளைன் கல்லு, அது மாதிரி இதுல 8 பட்டை மாடல்ல ஒரு டிசைன் இருக்கும், உருட்டுல ஒரு மாடல் இருக்கும், 16 பட்டையில ஒரு மாடல் இருக்கும். இதுலயே 3 டிசைன். ஆமா, இதுலயே அங்கே 2 கழுத்து பாத்தீங்க, இது வந்து 4 கழுத்தும் வரும். இது பேர் என்ன சொன்னீங்க? போதியல். இது வந்து அந்த மரத்துல வர்ற மாதிரி போதியல். இது வந்து 4 சைடும் உள்ளது. சரி. இதுதான் பாரம்பரிய ஆதி காலத்துல உள்ளது இந்த 8 பட்டைங்கிறது. இதே வந்து இது உருட்டு சைடுல வர்றது. ஆமா, இந்த இது வந்து 8 பட்டை. ஆமா, உருட்டு எவ்வளவு சைஸ் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம செஞ்சுக்கிறது. அதுக்கு தகுந்தபடி நம்ம யானை வந்து இது ஆசீர்வாதம் பண்ண மாதிரி யானை ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் முடியல. ஆமா பண்ணிருக்காங்க. ஆமா, சும்மா இதுவா இருக்கு. இன்னும் ஒரு ஷேப் வரல. இன்னமும் வரல. எல்லாம் வந்துருச்சு, தும்பிக்கை வரல. ஆமா, ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. ஆமா, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இது வந்து இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நந்தி. இது நந்தியானே? இது வந்து நந்தி. இப்பதான் வேலை ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆர்ட் பண்ணல இருந்து அப்படியே உடைச்சு சில்லா எடுத்து அதுக்கப்புறம் உருவத்தை கொண்டு வரணும். என்ன சைஸ் வேணுமோ நீளம் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம உயரம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஆமா. இப்ப அந்த இதுவும் அதே மாடல் தான். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். நம்ம எது அவங்க சூஸ் பண்றாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது. ஆமா, முடிஞ்சதானே? இத எல்லாமே பாலிஷ் இல்லாம முடிஞ்சது. பாலிஷ் போடணும். இதான் 16 பட்டைங்கிறது. 16 பட்டை. ஆமா, இதுதான் ஆமா, அது 1 2 3 அப்படி கணக்கு வரும். இதெல்லாம் இந்த பாலிஷ் பண்ணி முடிச்சது. முடிச்சு தூசி படாம வச்சிருக்கோம். ஆமா, தொட்டினா தூக்குறதுக்கே வளர்க்கும். அந்த அளவுக்கு சைனிங். பாலிஷ்னா எப்படி? எந்த மாதிரி? வாட்டர் பாலிஷ் இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே போடுவா, தண்ணி ஊத்தி பாலிஷ் பண்றதுதான். வேற ஒண்ணும் ஆயிலோ எதுவுமே இல்ல. எது நேச்சுரல் பாலிஷ். ஆமா, 100% பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் அப்படியே இருக்கும்? இது ஒரு 15-20 ஆண்டுகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே தான் இருக்கும். தூசி முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெக்ஸ வாங்கி அது அந்த கொஞ்சம் மங்கள் அடைஞ்சிச்சு அப்படின்னா வேக்ஸ், அதுல ஒரு வெக்ஸ வாங்கி தடவி விட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த சிற்பத்துக்கு உண்டான கல்லெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? ஆனா இதுல வந்து இந்த ஒயிட் வந்து அண்ணாவாசல் பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல கிடைக்கும். நம்ம ஏரியா தானே? நம்ம ஏரியாவுல இந்த ஒயிட் கிடைக்கும். இந்த பிளாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம் பக்கத்து ஒண்டியும் தான் கிடைக்கும். சேலத்துல இருந்து வர்றதுதான் இங்க எல்லாமே ஃபுல்லாவே சேலம் தான். நம்ம ஏரியா தான். அதாவது அதர் ஸ்டேட் எல்லாம் போறது இல்ல. இது சேலத்துல இருந்து வாங்கிட்டு வர்றதுதான். நமக்கு ஆல் எல்லாமே அனைத்துமே ஒயிட் வந்து இங்க கிடைக்கும். ஆமா ஆமா. இது சிகப்பு. அது சிகப்பு. இந்த அதெல்லாம் சிகப்பு. 5மே சிகப்பு. கூர்ந்து பார்த்தா தெரியுது. ஆமா, இத பாலிஷ் போட்டோம்னா அந்த சிகப்பு ரெட் கலர்ல வந்துரும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சிகப்புன்னு சொன்னதுக்கு கூர்ந்து பார்த்தா சரி, அந்த புள்ளி இருக்கா? அந்த புள்ளி வரையில அந்த சிகப்போட தெரியும். அது அந்த 5 கல்லுமே சிகப்பு தான். அதே ரக ரேட்டு தானே? இது கொஞ்சம் கூட. இந்த பாலிஷ்ங்கிற பண்ணையில கொஞ்சம் கூட வரும். ஆமா ஆமா, அந்த சாதாரண எடுத்துக்கிட்டா கம்மியா தான் வரும். அந்த கிரானைட் போட்டு பாலிஷ் தண்ணி ஊத்தி பண்றதுனால அது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஓகே, நானும் உள்ளபடியே பாத்தீங்கன்னா வந்து இதுல இவ்வளவு விஷயங்கிறது இப்ப உங்கள்ட்ட பேசுறதுக்கு தெரிய வருது. ஆனா உள்ளபடியே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ரேரா தான் போகும். நம்ம ஏரியா காலத்துல பாத்தீங்கன்னா மர வேலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல் தூள் நிறைய விற்பனை ஆகுது. ஆமா, ரீசன் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் பராமரிக்க முடியல. இதுனா ஒரு 50 வருஷம் அது வாட்டு கிடக்கு. அது எத்தனை நம்ம ஒவ்வொரு கோயிலையும் பாக்குறோம்ல, அது எத்தனை தலைமுறைக்கு கிடக்கு கல்லு. கல்லுல ஒரு கரையாம திங்காதுல. எதையுமே ஒண்ணு நம்ம போய் முட்டினோம்னா நமக்கு தான் ரத்தம் வருமே ஒழிஞ்சு அது எதுவுமே வராது.
ஸோ அது நல்லா கல்லுதான் இப்ப விரும்புறாங்க நல்லா எல்லாருமே. அனைத்து பேரும் மரத்துல 4 வாங்கினா கல்லுல 4 வாங்குறாங்க. அப்ப அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நல்லபடியா. ஓகே ஓகே நல்லா வந்து எல்லாம் விரிவாக சொன்னீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்னன்னா, நம்ம ஆத்தங்குடியில தான் நம்ம கம்பெனி இருக்கு. நம்ம பவதாரணிங்கிற சிற்பக்கலை கூட இருக்கு. அதுல வந்து நம்ம கோயில் ஐட்டங்களா இருந்தாலும் சரி, சிற்ப ஐட்டங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 16 பட்ட தூணு மாடல் செட்டிவிட் மாடல்ல உள்ள எல்லாத்துக்கும் சிறந்த முறையில நம்ம செஞ்சு கொடுக்குறோம். எல்லாத்தையுமே நீங்க எங்க வைக்கணும் என்னங்கறத நாங்களே ஆளை விட்டு தூக்கி செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். நன்றி வணக்கம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பவதாரணி சிற்ப கலைக்கூடத்துல வந்து பார்த்தோம். உள்ளக்க வந்து அண்ணன் வந்து எல்லா அடைக்கல வந்து எல்லாமே நீட்டா எல்லாமே நம்ம விவரிச்சு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கல, நம்ம வீட்டுல இந்த மாதிரி 4 தூண் ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா வாங்க, நியாயமான விலையில அண்ணன் தர்றாங்க. ரெண்டாவது வந்து அவங்களே எல்லா சர்வீஸ் நல்லா பண்ணி தர்றாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் பேசணும், பயங்கரமான வெயில் மண்டையை புழக்குது. ஓகே மக்களே, கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வீடியோ பெரிய மோட்டிவேஷனா இருக்கேன். ஓகே, நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். பாய்.